ஹாப்பி மார்னிங். பட்டாணி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி அது கூட பட்டை லவங்கம் போட்டு அது கூட நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1, மீடியம் சைஸ் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டு வதக்கிட்டு, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 பீஸ் தேங்காவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிட்டு, இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டு அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து, கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம நைட்டு ஊற வச்சுருந்த பட்டாணி அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பட்டாணி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி, இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா போட்டுட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டால் நம்மளோட பட்டாணி குருமா ரெடி. அது கூட சுட சுட ஆவி பறக்க இட்லியும் ரெடி பண்ணி என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் பட்டாணி குழம்பு இட்லியை சர்வ் பண்ணியாச்சு.